வள்ளுவர் கோட்டம். வான்புகழ் கொண்ட திருக்குறளை தந்த பொய்யாமொழி புலவர் ஐயன் திருவள்ளுவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் செலுத்திய நன்றிக்கடன். தனது உள்ளத்து உன்னத குறிக்கோள் என்று சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கலைஞர் மு. கருணாநிதி உருவாக்கிய அறிவுசார் அடையாளம். தமிழ்நாட்டின் சமகால கட்டடக்கலையின் வீரியத்தை எடுத்துச் சொல்லும் வகையில் தமிழ்நாட்டின் தலைநகரில் பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கும் தமிழ் பண்பாட்டு கலாச்சார குறியீடு. வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதி தொடங்கி வள்ளுவர் கோட்டத்தை செதுக்க கொண்டு வரப்பட்ட கற்கள் வரை ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாற்று பின்புலம் இருக்கிறது. ஆம், தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி மாமல்லபுரத்துக்கு சென்ற தருணத்தில்தான் வள்ளுவர் கோட்டம் பற்றிய சிந்தனைக்கான ஆரம்ப புள்ளி வைக்கப்பட்டது என்பது பலருக்கும் தெரியாத செய்தி. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருக்கும் வள்ளுவர் கோட்டத்துக்கும் தஞ்சை தரணியில் இருக்கும் பூம்புகார் சிலப்பதிகார கலை கூடத்துக்கும் உள்ள தொடர்பு ஆச்சரியம் தரக்கூடிய செய்தி. வள்ளுவர் கோட்டத்தில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் பெருந்தேருக்கும் திருவாரூர் ஆழி தேருக்கும் உள்ள நெருக்கத்தை கேட்டால் வியந்து போவீர்கள். கோடிக்கணக்கான தமிழர்களின் அடையாளமாக மாறியிருக்கும் வள்ளுவர் கோட்டத்தை கட்டுவதற்கு அன்றைக்கு ஆன செலவு தொகையை சொன்னால் நீங்கள் இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போவீர்கள். இப்படி அறம், பொருள், இன்பம் ஆகிய முப்பால்களை பற்றி பேசிய வள்ளுவருக்கு வடிக்கப்பட்ட கோட்டம் பல அரசியல் சம்பவங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் மைய புள்ளியாக இருந்திருக்கிறது என்பது இன்றைய தலைமுறைக்கு வியப்பை தரக்கூடியது. வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்கிய கருணாநிதி அந்த கோட்டத்தின் திறப்பு விழாவில் பங்கேற்க விடாமல் தடுக்கப்பட்டார் என்பதும், வள்ளுவர் கோட்டத்தின் திறப்பு விழா தினத்தன்று அங்கிருந்து அடிக்கல் தூக்கி எறியப்பட்டது என்பதும் அதிர்ச்சியூட்டும் அரசியல் சம்பவங்கள். வள்ளுவர் கோட்டத்தை பார்த்து பார்த்து உருவாக்கிய கருணாநிதி அந்த கோட்டத்துக்குள் நுழைவதற்கு எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் எத்தனை தெரியுமா? 13 ஆண்டுகள். அந்த இடைவெளிக்கான காரணம் அரசியலும் ஆச்சரியமும் கலந்த ஒன்று. வள்ளுவர் கோட்டத்துக்குள் நுழையக்கூடாது என்று தடுக்கப்பட்ட கருணாநிதி பிறகு எந்த தருணத்தில் வள்ளுவர் கோட்டத்துக்குள் அடியெடுத்து வைத்தார் என்று தெரிந்தால் பிரமிப்பின் உச்சத்துக்கே செல்வீர்கள். ஆயிரக்கணக்கான கடிதங்களை தொண்டர்களுக்கு எழுதிய கருணாநிதி தன்னால் மறக்க முடியாத கடிதம் என்று எதை சொன்னார் தெரியுமா? கோட்டம் திறக்கப்படுகிறது, குறளோவியம் தீட்டப்படுகிறது என்ற தலைப்பில் முரசொலி பத்திரிகையில் அவர் எழுதிய கடிதத்தை தான். இப்படி அதிர்ச்சி, ஆச்சரியம், அரசியல், வரலாறு, அவமதிப்பு, ஆட்சி கலைப்பு, சபதம், சவால், சர்ச்சை என்று பல அம்சங்களை உள்ளடக்கிய வள்ளுவர் கோட்டத்தை பற்றியும் அதன் சிறப்பம்சங்களை பற்றியும் இன்றைய தலைமுறைக்கு அறிமுகம் செய்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. சென்னை விருகம்பாக்கத்தில் பிரம்மாண்டமான மாநில மாநாட்டை நடத்தியது திமுக. அந்த மாநாட்டில் பேசிய அறிஞர் அண்ணா, தமிழ் மரபு, தமிழ் இலக்கியம், தமிழ் வரலாறு, தமிழ் மொழி ஆகியவை பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ் தரணியெங்கும் பரவிட வேண்டும், தமிழின் பெருமை மங்காமல் மறையாமல் போற்றி புகழப்பட வேண்டும், அந்த மறுமலர்ச்சி தமிழுக்கு ஏற்படவே ஆட்சி பீடம் ஏற விரும்புகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்றார். அதற்கேற்பவே 1967 ஆண்டில் திமுக ஆட்சியை பிடித்த கையோடு உலகத்தமிழ் மாநாட்டை நடத்திய முதலமைச்சர் அண்ணா தமிழ் வளர்த்த புலவர்களுக்கு தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் சிலைகளை நிறுவினார். இன்னும் நிறைய தமிழ் பணிகள் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இருந்த முதலமைச்சர் அண்ணா
அற்ப ஆயுளில் மரணமடையவே அவர் செய்ய நினைத்த காரியங்களை செய்யும் பொறுப்பு முதலமைச்சர் என்ற முறையில் கலைஞர் கருணாநிதியின் வசம் வந்து சேர்ந்தது. அடிப்படையில் திருவள்ளுவர் மீதும் அவர் எழுதிய திருக்குறளின் மீதும் கருணாநிதிக்கு ஆரம்ப காலம் முதலே ஈர்ப்பு இருந்தது. அதன் காரணமாகவே திருவள்ளுவரின் அறிவுசார் பங்களிப்பை எதிர்கால தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லவும் ஏதுவாக வள்ளுவருக்கு நினைவு சின்னம் எழுப்ப விரும்பினார் கருணாநிதி. அது பற்றிய சிந்தனையில் இருந்த தருணத்தில் மாமல்லபுரத்துக்கு சென்ற முதலமைச்சர் கருணாநிதி அங்கு சிற்பி கணபதி ஸ்தபதி நடத்திய சிற்பக்கூடத்தை பார்த்தார். அங்கிருந்த சிற்பக்கலை மாணவர்களிடம் பேசிவிட்டு சென்னைக்கு திரும்பிக் கொண்டிருந்த சமயத்தில்தான் வள்ளுவர் கோட்டத்துக்கான ஆரம்ப விதை முதலமைச்சர் கருணாநிதியின் மனதில் விழுந்தது. உடனடியாக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஆலோசித்து சென்னையில் வள்ளுவர் கோட்டம் எழுப்புவதென முடிவானது. வள்ளுவர் கோட்டத்தை எங்கே எழுப்புவது என்ற கேள்வி எழுந்தபோது சென்னை மயிலாப்பூரில் இருக்கும் வள்ளுவர் கோயிலுக்கு அருகிலேயே வள்ளுவர் கோட்டத்தை எழுப்பலாம் என்ற யோசனை ஆரம்பத்தில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இடப்பற்றாக்குறை ஏற்படும், இன்றில்லாவிட்டாலும் நாளை நெருக்கடியை உருவாக்கக்கூடும் என்பதால் சென்னை நுங்கம்பாக்கத்தில் 5 ஏக்கர் கொண்ட நிலப்பரப்பு தேர்வு செய்யப்பட்டது. நுங்கம்பாக்கம் ஏரியைத்தான் மண் கொண்டு மூடி வள்ளுவர் கோட்டத்தை எழுப்பிவிட்டார்கள் என்ற விமர்சனம் இப்போதும் உண்டு. ஆனால் நுங்கம்பாக்கம் ஏரியின் அந்த குறிப்பிட்ட பகுதி ஏற்கனவே குப்பை கூளங்களால் மூடப்பட்டு ஏரி என்பதற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் போயிருந்த சூழலில்தான் அந்த இடம் வள்ளுவர் கோட்டம் கட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. வள்ளுவர் கோட்டத்திற்காக நுங்கம்பாக்கம் பகுதி தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து மண்ணின் தன்மையை சோதிப்பதற்காக நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலையத்தினர் வந்து 18 முதல் 20 மீட்டர் வரை ஆழத்திற்கு பூமியில் துளையிட்டு சோதித்தனர். பிறகு உயரமான வலு நிறைந்த கட்டடத்தை தாங்குவதற்கு ஏதுவாக நிலத்தடி தூண்களால் அடித்தளம் அமைத்து கட்டடம் எழுப்ப வேண்டும் என IIT நிபுணர் குழு பரிந்துரை செய்தது. அதன்படி நிலத்தடியில் நிறுவப்படும் ஒவ்வொரு தூணும் 80 டன் எடையை தாங்கும் வகையில் இருக்க வேண்டும் என நிபுணர்கள் தீர்மானித்தனர். வள்ளுவர் கோட்டத்தை வடிவமைக்கும் பொறுப்பை சிற்பி வைத்தியநாத கணபதி ஸ்தபதியிடம் ஒப்படைத்த முதலமைச்சர் கருணாநிதி வள்ளுவர் கோட்டத்துக்குள் கம்பீரம் நிரம்பிய தோரண வாயில், பிரம்மாண்ட கோபுரம் மற்றும் கலசத்துடன் கூடிய கருங்கல் தேர், அந்த பிரம்மாண்ட தேருக்குள் வள்ளுவர் சிலை, திருக்குறளில் இடம்பெற்ற 1330 குறட்பாக்களுக்கும் குறள்மணி மாடம், மாடி தோட்டம், குறள் ஆராய்ச்சி நிலையம், கலையரங்கம் என்று பல கனவுகளை வைத்திருந்தார் முதலமைச்சர் கருணாநிதி. வள்ளுவர் கோட்டம் குறித்த தனது கனவுகளை எல்லாம் சிற்பி கணபதி ஸ்தபதியிடம் விவரித்துச் சொன்ன முதலமைச்சர் கருணாநிதி கோட்டத்தின் வடிவமைப்பு குறித்து தனது மனதில் எழுந்த கற்பனைகளை எல்லாம் கோணல் மானல் கோட்டு சித்திரங்களாக தாளில் வரைந்து கொடுத்தார். அந்த சித்திரங்களை அடிப்படையாக கொண்டே வள்ளுவர் கோட்டத்தை வடிவமைக்க தொடங்கியது சிற்பி கணபதி ஸ்தபதி குழு. பிறகு SK ஆச்சார், ஜானகி ரமண ஸ்தபதி உள்ளிட்டோரும் வள்ளுவர் கோட்டத்தை செதுக்கும் பணியில் இணைந்து கொண்டனர். 1974 செப்டம்பர் 18 அன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தினார் முதலமைச்சர் கருணாநிதி. தமிழ்நாடு கல்வி அமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியன் தலைமையில் நடந்த அந்த விழாவில் முதலமைச்சர் கருணாநிதி, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேராசிரியர் அன்பழகன், மொழிஞாயிறு தேவநேய பாவாணர், முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அந்த விழாவில் சிற்றுளி கொண்டு ஒரு கல்லை செதுக்கி வள்ளுவர் கோட்ட உருவாக்கத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் கருணாநிதி. அடடா, கரும்பு தூண் நட்டு கற்கண்டு கூரை வேந்து கனிச்சாறு கொண்டு தரை மெழுகி சர்க்கரையால் கோலமிட்டிருந்தது போல இருந்தது அந்த விழா என்று வள்ளுவர் கோட்ட அடிக்கல் நாட்டு விழா பற்றி பெருமை பொங்க குறிப்பிட்டிருந்தார் முதலமைச்சர் கருணாநிதி. குறிப்பாக வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்குவதற்கு கலை, இலக்கியம், வரலாறு, அறிவியல் சார்ந்து வரக்கூடிய எல்லாவிதமான ஆலோசனைகளையும் கேட்டுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாக சொன்னார் முதலமைச்சர் கருணாநிதி. வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்குவதற்காக திருவண்ணாமலையிலிருந்து
சுமார் 2700 டன் எடை கொண்ட 3000க்கும் அதிகமான கிரானைட் கற்கள் கொண்டு வரப்பட்டன. பட்டமலை குப்பம் கல் குவாரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட கற்களுள் மிகப்பெரியது 40 டன் எடை கொண்ட கல். அந்த கற்களை வெடிவைத்து தகர்த்தால் அது சிற்ப வேலைக்கு உதவாது என்பதால் ஒவ்வொரு கல்லும் பெரிய பெரிய உளிகளை கொண்டே வெட்டி எடுக்கப்பட்டன. அந்த கற்களை சென்னைக்கு கொண்டு வர ராட்சத வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டன. அந்த வாகனங்கள் ஏற்படுத்தும் போக்குவரத்து சிக்கலால் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும் வகையில் இரவு நேரத்திலேயே வாகனங்கள் இயக்கப்பட்டு கற்கள் கொண்டு வரப்பட்டன. சுமார் 2500 பேர் இரவு பகலாக வேலை பார்த்து வள்ளுவர் கோட்டம் என்ற பிரம்மாண்ட கட்டிடத்துக்கு உயிர் கொடுத்தனர். வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள ஒவ்வொரு அம்சத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. முக்கியமாக வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள கல் தேர் திருவாரூர் ஆழித்தேரின் சாயலில் உருவாக்கப்பட்டது. 101 அடி உயரமும் 30 அடி அகலமும் கொண்ட கல் தேர் அறம், பொருள், இன்பம் போல அடிப்பீடம், நடுக்கூடு, உச்சி பகுதி ஆகிய 3 கூறுகளை கொண்டது. கல் தேரின் மையத்தில் கருங்கல்லால் கருவறை போன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு அதற்குள் 6 அடி 3 அங்குலம் கொண்ட வள்ளுவர் சிலை வைக்கப்பட்டது. அந்த கருவறைக்குள் வள்ளுவர் அமர்ந்த நிலையில் இருப்பது போல சிலை வடிவமைக்கப்பட்டிருந்தது. தேர் விமானத்தின் மீது இருக்கும் பச்சைக்கல் கலசம் 5 அடி உயரம் கொண்டது. இந்த கலசத்துக்கான கல் வைரக்குன்று என்ற இடத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. அந்த கலசத்தை முதலமைச்சர் கருணாநிதியும் அமைச்சர் நெடுஞ்செழியனும் இணைந்து உச்சியில் வைத்தனர். கல் தேருக்கு 4 பெரிய சக்கரங்கள், 4 சிறிய சக்கரங்கள், ஒவ்வொரு சக்கரமும் ஒரே கல்லால் செய்யப்பட்டவை. முன்புறத்தில் தேரை இழுத்துச் செல்வது போல ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட 2 கல் யானைகள் நிறுத்தப்பட்டன. வள்ளுவர் கோட்டத்தின் மற்றொரு முக்கியமான பகுதி குறள்மணி மாடம். அங்கே 1330 திருக்குறள்களும் திறந்த புத்தக வடிவில் சலவை கற்களில் பொறிக்கப்பட்டன. அகர முதல எழுத்தெல்லாம் என்று தொடங்கும் முதல் குறளுடன் தோரண வாயில் உருவாக்கப்பட்டது. 4000 பேர் அமரக்கூடிய அரங்கில் ஒரு தூண் கூட கிடையாது. தூண்கள் தான் கட்டிடத்துக்கு பாதுகாப்பு என்பார்கள். ஆனால் தூண்கள் பார்வையாளர்களுக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் தூண்களே இல்லாமல் நேர்த்தியாகவும் பாதுகாப்பான தொழில்நுட்பத்துடனும் அந்த அரங்கு உருவாக்கப்பட்டது. அரங்க மேடையில் ஒருபுறம் சங்கப்புலவர் அரங்கோட்டாசான் ஓவியமும் மறுபுறம் தொல்காப்பியரின் ஓவியமும், மேடையின் நடுவில் வள்ளுவரின் ஓவியமும் வரையப்பட்டன. வள்ளுவர் கோட்டம் அமைக்கும் பணியை 1976 ஜனவரியில் மொத்தம் 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடித்தது தமிழ்நாடு அரசு. அப்படி உருவாக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை எப்போது திறப்பது என்ற கேள்வி எழுந்தபோது அதற்கு வைக்கப்பட்ட பெயர் குறித்த சர்ச்சை எழுந்தது. ஆம், வள்ளுவர் நினைவு கட்டடத்துக்கு முதலமைச்சர் கருணாநிதி வைத்த பெயர் வள்ளுவர் கோட்டம். வள்ளுவருக்கு நினைவு சின்னம் வைக்க வேண்டுமென்றால் வள்ளுவர் நினைவகம், வள்ளுவர் நினைவாலயம், வள்ளுவர் மண்டபம் என்று பெயர் வைக்கலாம். ஆனால் கோட்டம் என்ற சொல்லை ஏன் முதலமைச்சர் கருணாநிதி தேர்ந்தெடுத்தார் என்ற கேள்வி இலக்கிய தளத்தில் எழுந்தது. கூடவே கோட்டம் என்ற சொல் சமாதியை குறிக்கும் என்பதால் அந்த சொல்லை தவிர்க்க வேண்டும் என்று சர்ச்சை எழுந்தது. ஆம், பெயர் வைப்பதிலிருந்தே சர்ச்சை ஆரம்பமாகிவிட்டது. கோட்டம் என்பதற்கு கோயில் என்றொரு பொருள் உண்டு என்று சொன்ன முதலமைச்சர் கருணாநிதி சிலப்பதிகாரத்திலேயே குணவாயில் கோட்டம், பத்தினி கோட்டம், வச்சிரக் கோட்டம், உச்சிக்கிழான் கோட்டம், வேல் கோட்டம், ஊர்கோட்டம், சேவர் கொடியோன் கோட்டம், காமவேள் கோட்டம், மங்கள மடந்தை கோட்டம் என்பன போன்ற சொற்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் சொன்னதோடு சிலப்பதிகார மரபை ஒட்டியே வள்ளுவர் கோட்டம் என்று பெயர் வைப்பதாக இலக்கியத்தின் துணை கொண்டு இலக்கிய சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் முதலமைச்சர் கருணாநிதி. அப்படி முதலமைச்சர் கருணாநிதியின் நேரடி மேற்பார்வையில் அங்குலம் அங்குலமாக செதுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை திறந்து வைக்க தேதி குறிக்கப்பட்டது. 1976 பிப்ரவரி 22 மற்றும் 24 ஆகிய நாள்களில் திறப்பு விழாவை கொண்டாட முடிவு செய்தது தமிழ்நாடு அரசு. விழா ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தீவிரம் காட்டத் தொடங்கினர். குறிப்பாக திருக்குறள் சுவடி பொறித்த வண்ண கொடிகளை ஏந்தியபடி
1330 மாணவர்கள், 1330 மாணவிகள், 1330 ஆசிரியர்கள், 1330 ஆசிரியைகள் ஊர்வலமாக வருவதென்று முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் வேகம் எடுத்தன. திருக்குறளின் முப்பாலை நினைவூட்டும் வகையில் தஞ்சாவூர் முத்து பல்லக்குகள் 3 திருக்குறள் சுவடிகளை வைத்து ஊர்வலமாக தூக்கி வருவதற்கு ஏற்பாடு மறுபக்கம் தீவிரமடைந்தது. ஊர்வலத்தின் முகப்பில் 13 யானைகளும் 133 குதிரைகளும் அலங்கார ஊர்வலம் வருவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்படி வள்ளுவர் கோட்டத்துக்கான திறப்பு விழா ஏற்பாடுகள் எல்லாம் கொண்டாட்டம் நிரம்பிய மனநிலையில் நடந்து கொண்டிருந்த சூழலில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் அந்த செய்தி வந்து சேர்ந்தது. ஆம், தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அரசை கலைத்து உத்தரவிட்டது மத்தியில் ஆட்சியில் இருந்த இந்திரா காந்தி அரசு. அந்த சமயத்தில் நாட்டில் நெருக்கடி நிலை அமலில் இருந்தது. பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசுக்கும் முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான தமிழ்நாடு அரசுக்கும் இடையே பலத்த கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தன. எமர்ஜென்சியை எதிர்த்து திமுக கண்டன தீர்மானம் நிறைவேற்றும் அளவுக்கு இரு தரப்புக்கும் இடையே அரசியல் மோதல் உச்சகட்டத்தை எட்டியது. அதன் நீட்சியாகவே முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசை மத்திய அரசு கலைத்து உத்தரவிட்டது. ஆம், வள்ளுவர் கோட்டம் திறப்பதற்கு இன்னும் சில நாள்களே இருக்கும் நிலையில் திமுக அரசு கலைக்கப்பட்டதால் வள்ளுவர் கோட்டத்தின் திறப்பு விழா என்னவாகும்? திறப்பு விழா தள்ளி போகுமா என்ற கேள்வி வள்ளுவர் கோட்டம் திறக்கப்படுமா என்ற ஆபத்தான எல்லைக்கு சென்றது. பிறகு 1976 ஏப்ரல் 15 அன்று வள்ளுவர் கோட்டத்தை ஆளுநர் கே ஷா தலைமையில் குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமது திறந்து வைக்கப் போவதாக அறிவிப்பு வெளியானது. வள்ளுவர் கோட்ட திறப்பு விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமது திருவள்ளுவரின் அறநெறி கோட்பாடுகளை கடைபிடித்து அவரது அழியாத படைப்பு நமக்கு விடுக்கும் அழைப்பை ஏற்று ஊக்கத்தில் உறுதியும் நோக்கத்தில் தெளிவும் கொண்டு அயராத உழைப்புக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்வதே வள்ளுவருக்கு நாம் செலுத்தும் சிறந்த அஞ்சலி என்று சொன்னதோடு அறிவு பணிகளுக்கும் கலாச்சார பணிகளுக்கும் கேந்திரம் போல இந்த வள்ளுவர் கோட்டம் உயிர் துடிப்புடன் செயலாற்றும் என்று நம்புவதாக சொன்னார். முக்கியமாக ஓங்கி உயர்ந்து நிற்கும் இந்த நினைவு சின்னம் இந்த தலைமுறைக்கு மட்டுமின்றி இனிவரும் தலைமுறைகளுக்கும் கலங்கரை விளக்கமாக அமையும் என்றார் குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமது. வள்ளுவர் கோட்ட திறப்பு விழாவில் பங்கேற்ற சிலர் திடீரென முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை பற்றி சில விமர்சனங்களை வெளிப்படுத்தி சர்ச்சையை கிளப்பிய போது அந்த எதிர்ப்பாளர்களை நோக்கி அரங்கிலிருந்து ஒலித்த ஒரே குரல் கவிஞர் சுரதாவுடையது. ஆம், வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்கி கொடுத்த கலைஞர் கருணாநிதிக்கு ஆதரவாக நின்று ஆவேச குரல் கொடுத்தார் கவிஞர் சுரதா. அதை கலைஞர் கருணாநிதியும் பதிவு செய்திருக்கிறார். இங்கே 2 செய்திகளை குறிப்பிட வேண்டும். வள்ளுவர் கோட்டத்தின் திறப்பு விழா நடந்த அன்று அங்கே வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதி பெயர் பொறிக்கப்பட்ட அடிக்கல் அங்கிருந்து அகற்றப்பட்டது. அதன் பிறகுதான் வள்ளுவர் கோட்ட திறப்பு விழாவே நடந்தது என்பது முதல் செய்தி. அதே போல வள்ளுவர் கோட்டத்துக்கு அடிக்கல் நாட்டி நிதி ஒதுக்கீடு செய்து கோட்டத்தின் உருவாக்கத்தை அங்குலம் அங்குலமாக மேற்பார்வையிட்ட கலைஞர் கருணாநிதிக்கு வள்ளுவர் கோட்ட திறப்பு விழாவுக்கு அழைப்பிதழே அனுப்பப்படவில்லை என்பது 2வது செய்தி. வள்ளுவர் கோட்டத்தை ஒவ்வொரு கல்லாக எடுத்து கட்டியவன் நான், அமைத்தவன் நான். கணபதி ஸ்தபதியாரின் சீடர்களை கொண்டு அளந்து அளந்து வள்ளுவர் கோட்டத்தை கட்டி முடித்தோம். ஆனால் அந்த கோட்டத்தின் திறப்பு விழாவுக்கு நான் அழைக்கப்படவில்லை. என்னை தவிர மற்றவர்களெல்லாம் அழைக்கப்பட்டனர் என்று ஆதங்கப்பட்டார் கருணாநிதி. வள்ளுவர் கோட்டத்தை திறந்து வைக்க மத்திய அரசு தீர்மானித்ததை தொடர்ந்து முரசொலியில் கடிதம் ஒன்று வெளியானது. கோட்டம் திறக்கப்படுகிறது, குறளோவியம் தீட்டப்படுகிறது என்ற தலைப்பில் எழுதிய அந்த கடிதத்தில் தனது ஆழ்மனத்து ஆதங்கம் தொடங்கி அரசியல் சதிகள் வரை அனைத்தையும் விவரித்திருந்தார் கருணாநிதி. பாலூட்டி சீராட்டி வளர்த்த மகளின் திருமண விழாவில் தாலி கட்டும் காட்சியை காண முடியாமல் மணப்பந்தலுக்கு வெளியே நிற்கும் தாயின் மனநிலையிலேயே வள்ளுவர் கோட்டத்தின் திறப்பு விழாவை தனது அகக்கண்களால் பார்ப்பதாக எழுதிய கருணாநிதி
சரித்திரத்தில் நமக்கு கிடைக்கிற இடம் சலுகையால் பெறக்கூடியது அல்ல. எது நேர்ந்தாலும் என்ன நேர்ந்தாலும் மறைக்க முடியாத இடம். அந்த நம்பிக்கையுடன் தான் இன்று நடக்கும் வள்ளுவர் கோட்ட திறப்பு விழாவை பார்க்கிறேன் என்று உருக்கமாக எழுதியிருந்தார். ஆனாலும் கூட வள்ளுவர் கோட்ட திறப்பு விழாவையொட்டி கருணாநிதியின் மனதில் ஏற்பட்ட ரணம் ஆறுவதற்கு 13 ஆண்டுகள் தேவைப்பட்டது. ஆம், முதலமைச்சராக இருந்து தான் உருவாக்கிய வள்ளுவர் கோட்டத்துக்குள் மீண்டும் முதலமைச்சர் தகுதியுடனேயே கால் வைப்பேன் என்று மனதுக்குள் சபதமிட்ட கருணாநிதி தான் நினைத்ததை சாதித்தார். ஆம், 1989 நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் திமுக ஆட்சியை பிடித்தது. 13 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் முதலமைச்சராகும் வாய்ப்பை பெற்ற கருணாநிதி தனது பதவியேற்பு விழாவை நடத்துவதற்கு தேர்ந்தெடுத்த இடம் எது தெரியுமா? வள்ளுவர் கோட்டம். ஆம், தான் உருவாக்கிய வள்ளுவர் கோட்டத்தின் கலையரங்கத்தில்தான் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் கலைஞர் கருணாநிதி. இங்கே இன்னொரு சம்பவத்தையும் நிகழ்த்தினார் முதலமைச்சர் கருணாநிதி. வள்ளுவர் கோட்டத்துக்கு எதிரே அண்ணா சிலை ஒன்றை வைப்பதற்கு எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே முறைப்படி அனுமதி வாங்கி வைத்திருந்தார் கருணாநிதி. பிறகு முதலமைச்சரானதும் வள்ளுவர் கோட்டத்துக்கு எதிரே அண்ணா சிலையை வைத்து அதற்கு கீழே வள்ளுவர் கோட்டத்தை கட்டிய கலைஞரால் திறந்து வைக்கப்பட்ட சிலை என்று கல்வெட்டில் பொறித்து விட்டார் கருணாநிதி. ஆம், 13 ஆண்டு கால ரணத்துக்கு அதிகாரத்தின் துணையுடன் கருணாநிதி போட்டுக்கொண்ட அரசியல் மருந்து அது. இதுவரை நீங்கள் பார்த்தது வள்ளுவர் கோட்டத்தின் முதல் அத்தியாயம். ஆம், கலைஞர் கருணாநிதி எழுதிய முதல் அத்தியாயம். இனி பார்க்க போவது வள்ளுவர் கோட்டத்தின் 2வது அத்தியாயம். அது என்ன 2வது அத்தியாயம்? வள்ளுவர் கோட்டம் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டை எட்டவிருந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற மு.க.ஸ்டாலின் வள்ளுவர் கோட்டத்தை புதுப்பிக்க ஆயத்தமானார். ஏற்கனவே இருக்கும் குறள்மணி மாடம், கலையரங்கம், கல் தேர், வள்ளுவர் சிலை உள்ளிட்ட அம்சங்களை புதுப்பிப்பதோடு நவீன மின் விளக்குகளை பொருத்துவது, 1400 பேர் அமர்ந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு ஏதுவாக குளிரூட்டப்பட்ட அரங்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை, உணவுக்கூடம், மழைநீர் சேகரிப்பு வசதி, ஒளி ஒலி காட்சி கூடம், நீர்வீழ்ச்சி ஆகியவற்றை உருவாக்குவதற்காக 80 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பொதுப்பணித்துறை சார்பில் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்து வள்ளுவர் கோட்டம் தனது 2வது அத்தியாயத்தை கம்பீரமாக தொடங்கியுள்ளது. ஆம், வள்ளுவர் கோட்டத்தின் முதல் அத்தியாயத்தை எழுதியவர் ஐயாத்துரை முத்துவேல் கருணாநிதி என்றால், வள்ளுவர் கோட்டத்தின் 2வது அத்தியாயத்தை எழுதியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். வறண்டு போன ஆற்றுக்கு அடியிலேயும் நீரூற்று இருப்பது போல நமது அடையாளமே இல்லாமல் போய்விட்டாலும் நிலத்தடியில் இருக்கின்ற நீரூற்று போல நமது கொள்கை, நமது உழைப்பு, நமது தியாகம், நமது சாதனை அனைத்தும் உணர்வு பூர்வமாக இருந்தே தீரும் என்று வள்ளுவர் கோட்ட திறப்பு விழா பற்றிய கடிதத்தில் எழுதியிருந்தார் கருணாநிதி. அந்த உணர்வின் அடையாளமாக கம்பீரமாக காட்சியளிக்கிறது வள்ளுவர் கோட்டம்.